வணக்கம் என் அன்பான மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே. காலச்சக்கரத்தின் மகா சுழற்சியில் 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14 தேதி பிறக்கவிருக்கும் விஸ்வாவசு புத்தாண்டு உங்கள் வாழ்க்கை புஸ்தகத்தில் ஒரு புதிய புரட்சிகரமான அத்தியாயம் எழுதப்பட போகும் மிக முக்கியமான காலமாகும். புதன் பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தான் நாம் இந்த பதிவிலே மிகவும் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த தகவலை நீங்கள் தற்செயலாக பார்க்கவில்லை. இது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்தி. உங்கள் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம். இதுவரை நீங்கள் அனுபவித்த மன உளைச்சல்கள், ஏமாற்றங்கள் மற்றும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத குடும்ப ரகசியங்கள் அனைத்தையும் அந்த பிரபஞ்சம் அறியும். வெளியே நீங்கள் நகைச்சுவையாகவும் கலகலப்பாகவும் வலம் வந்தாலும் உங்கள் உள்ளுக்குள் எவ்வளவு சோர்வடைந்தீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே இருந்தும் என் வாழ்க்கையிலே ஏன் இத்தனை குழப்பங்கள் என்ற கேள்வி உங்கள் மனதில் பலமுறை எழுந்திருக்கும். இப்போது அந்த கேள்விகளுக்கான விடையும் தீர்வும் கிடைக்கப் போகும் புத்தாண்டு காலம் வந்துவிட்டது. மிதுன ராசிக்காரர்களின் கர்ம சக்கரம் இப்போது ஒரு மிக முக்கியமான புள்ளியை எட்டி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான கும்ப ராசியிலிருந்து 10ஆம் இடமான மீன ராசிக்கு இடம்பெயர்ந்து விட்டார். இதன் மூலம் மிதுன ராசிக்கு இப்பொழுது 10ஆம் இடத்து சனி எனப்படும் கர்ம சனி காலம் முழுமையாக தொடங்கிவிட்டது. நவகிரகங்களில் ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான். நீதிமானான அவர் நாம் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை அளிப்பவர். இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சனி பகவான் ஏற்கனவே தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை அடுத்த கட்ட சமூக அந்தஸ்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறாரு. இந்த மாற்றத்தின் தொடர்ச்சியாக ஒரு பெண்ணின் மூலம் உங்கள் வாழ்வில் ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரும். அந்த உண்மை ஆரம்பத்திலே உங்கள் கௌரவத்திற்கு சோதனை வைப்பது போலவோ அல்லது சற்று அதிர்ச்சியாகவோ இருக்கலாம். ஆனால் அந்த செய்தியில தான் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய தொழில் ரகசியம் ஒளிந்திருக்கிறது. அந்த பெண் உங்கள் அலுவலகத்தில் பணிபுரியும் ஒருவராக இருக்கலாம் அல்லது உங்கள் நெருங்கிய தோழியாக இருக்கலாம். அவர் சொல்லும் ஒரு ரகசியம் உங்கள் வாழ்வின் திசையை மாற்றும் முக்கிய ஆதாரமாக அமையும். கடந்த காலங்களிலே உங்கள் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு போராட்டங்கள் வந்தன என்பதை நீங்கள் முதலில் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். மிதுன ராசிக்காரர்கள் இயல்பிலேயே புத்திசாலித்தனமும் சமயோசித அறிவும் கொண்டவர்கள். ஆனால் கடந்த காலங்களில் அஷ்டம சனியின் தாக்கம் உங்களை நிலைகுலைய செய்திருக்கும். இப்பொழுது கர்ம சனி தொடங்கிவிட்டதாலும் இந்த 2026 ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியின் தாக்கத்தாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய பொறுப்புகள் வந்து சேரும். ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் ராசியிலிருந்து 2 இடமான கடக ராசிக்கு குரு பகவான் செல்வார். குரு தனது உச்ச வீடான கடகத்திற்கு செல்வது மிதுன ராசிக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். இது உங்கள் குடும்பத்துல மகிழ்ச்சியையும் பண வரவையும் அதிகரிக்கும். பேச்சால் பிழைக்கும் உங்களுக்கு உங்கள் வாக்கு பலிதமாகும். அதே சமயம் முகவசீகரம் கூடும். குடும்பத்திலே நீண்ட நாட்களாக இருந்த சண்டைகள் முடிவுக்கு வரும். நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். மிதுன ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் 10 இடம் என்பது கர்மஸ்தானம் மற்றும் ஜீவனத்தை குறிக்கும் இடமாகும். நீங்கள் கடந்த காலங்களில் செய்த உழைப்பிற்கான அங்கீகாரம் இப்பொழுது பதவி உயர்வாகவும் பொறுப்புகளாகவும் மாறப்போகின்றன. அதாவது புதிய வேலை கிடைத்தல், அரசியலில் செல்வாக்கு உயருதல் அல்லது சமூகத்தில் ஒரு கௌரவமான பதவி கிடைத்தல் போன்ற சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு புதிய அதிகாரம் தொடங்குகிறது. சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுவதற்காகவே வந்திருக்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்காக உழைத்து ஓடாக தேய்ந்த காலங்கள் மறைந்து இனி உங்கள் கீழ் பலர் வேலை செய்யும் காலம் இதுவாகும். ஒரு நபர் உங்களை சந்தேக கண்ணோடு பார்த்தாலும் அதன் மூலம் உங்கள் உண்மையான நேர்மை என்ன என்பது உலகிற்கு தெரியும். நீங்கள் மௌனமாக பலிகளை சுமந்த நாட்களுக்கு பதிலாக இப்பொழுது உங்களுக்கு பெரும் நீதி கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் வேகமானவர்கள். ஆனால் கர்ம சனி இப்பொழுது உங்களை நிதானமாகவும் திட்டமிட்டும் செயல்பட வைப்பார். அந்த திட்டமிடலே உங்கள் வெற்றிக்கான சூட்சுமமாகும். யாரை நம்ப வேண்டும், யாரை தவிர்க்க வேண்டும் என்ற ஞானம் இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்குள் தானாகவே பிறக்கும். கர்ம சனியின் தொடக்கம் என்பதால் மற்றவர்களின் புகழ்ச்சிக்காக வாழாமல் உங்கள் லட்சியத்திற்காக நீங்கள் ஓடத் தொடங்குவீர்கள். இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் மனதில் ஒரு வைராக்கியம் பிறக்கும். இனி என்னால் மற்றவர்களின் கேலி பேச்சுகளுக்கு பயந்து என் திறமையை ஒளித்து வைக்க முடியாது என்ற அந்த ஒரு எண்ணமே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் விதையாக மாறும். இதுவரை உங்களை சாதாரணமானவராக நினைத்தவர்கள்
உங்கள் புதிய ஆளுமையை கண்டு வியப்பார்கள். இந்த மாற்றம் உங்கள் பேச்சில் மட்டுமல்ல, உங்கள் உடல் மொழியிலும் வெளிப்படும். தேவையற்ற நண்பர்கள் உங்கள் வாழ்விலிருந்து விலகிச் செல்வார்கள். இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக இருப்பாள். அவள் சொல்லும் ஒரு சிறிய ஆலோசனை உங்கள் தொழிலில் இருந்த முட்டுக்கட்டைகளை நீக்கி வெற்றிக்கான வழியை காட்டும். ஜோதிட ரீதியாக பார்த்தால் மிதுன ராசியின் அதிபதி புதன் என்பதால் தகவல் தொடர்பில் உங்களுக்கு நிகர் நீங்களே. அந்த பெண் உங்கள் அறிவிற்கு தீனி போடுபவளாக திகழ்வாள். உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் மறைத்து வைத்திருந்த பலே திட்டங்களை அவள் வெளிக்கொண்டு வருவாள். குறிப்பாக காதலில் இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சோதனையான ஆனால் தெளிவான காலகட்டம். கர்ம சனி காலத்துல கடமைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும். உங்கள் அன்பு உண்மையானது என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்கள் நேசிக்கும் நபர் உங்கள் முன்னேற்றத்திற்கு துணையாக இருக்கிறாரா அல்லது தடையாக இருக்கிறாரா என்ற உண்மை இந்த ஆண்டில் தெரிய வரும். இந்த வருடத்துல காதல் விஷயத்துல ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க. ஒரு வார்த்தை அல்லது ஒரு வெளிப்படையான பேச்சு எதிர்பாராத விதமாக உங்கள் கவனத்துக்கு வரும். அந்த கணத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். மிதுன ராசிக்கு அந்த தெளிவு மிக அவசியமானது. தவறான உறவுகளில் இனி காலம் வீணாகாமல் இருக்க இறைவன் செய்யும் மிகப்பெரிய கருணை இதுவாகும். திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்த சந்தேகங்கள் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் முழுமையாக விலகும். ஜூன் மாதத்தில் குரு பகவான் 2ஆம் இடமான உச்ச வீட்டிற்கு வரும்போது குடும்பத்தில் சுப காரியங்கள் களைகட்டும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்பட வாய்ப்பு உண்டு. குழந்தைகளின் முன்னேற்றம் உங்கள் கௌரவத்தை உயர்த்தும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்கள் கடும் உழைப்பை செலுத்த வேண்டியிருக்கும். கர்ம சனி என்பதால் ஓய்வில்லாத வேலைப்பளு இருக்கும். ஆனால் செய்த உழைப்பிற்கு ஏற்ற லாபம் ஜூன் மாதத்திற்கு பிறகு இரட்டிப்பாக கிடைக்கும். புதிய தொழில்களை தொடங்கும் பொழுது அனுபவம் வாய்ந்த ஒரு பெண்மணியின் ஆலோசனையை கேட்பது வெற்றியை உறுதி செய்யும். ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்ச குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 6, 8 மற்றும் 10 இடங்களின் மீது விழுவதால் கடன் பிரச்சனைகள் தீரும் மற்றும் தொழில் ரீதியான ரகசிய வெற்றிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த ஆண்டின் 2ஆம் பாதியில உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு தேடி வரும். அந்த வாய்ப்பு ஆரம்பத்தில் கடினமாக தோன்றினாலும் அதுவே உங்கள் சமூக அந்தஸ்தை உயர்த்தப் போகும் ஏணியாகும். கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் தங்கள் கணக்கு வழக்குகளில் மிக துல்லியமாக இருப்பது நன்மையை தரும். பொருளாதார ரீதியாக நீங்கள் இதுவரை சந்தித்த தடைகள் மறைந்து சேமிப்பு அதிகரிக்க தொடங்கும். புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் இந்த ஆண்டில் உண்டு. யாருக்கும் உங்கள் தனிப்பட்ட ரகசியங்களை பகிர்வதையோ அல்லது தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதையோ தவிர்க்க வேண்டும். அப்படி செய்தால் உங்கள் மதிப்பு எப்போதும் குறையாது. உங்கள் வாழ்க்கையில் ஒளிந்திருக்கும் துரோகிகளை கர்ம சனி இப்போது உங்கள் கண்முன்னே தோலுரித்து காட்டுவார். நண்பர்கள் போல நடித்து கொண்டே உங்கள் முதுகில் குத்தியவர்கள் இப்போது உங்கள் வளர்ச்சியை கண்டு ஒதுங்கி போவார்கள். இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். இனி உங்கள் நேரத்தை உருப்படியான காரியங்களுக்காக மட்டுமே செலவிடுவீர்கள். ஆண்டின் இறுதியில் டிசம்பர் 5 நிகழப்போகும் ராகு கேது பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றத்தை கொண்டு வரும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8 இடமான மகரத்திற்கும் கேது பகவான் 2 இடமான கடகத்திற்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். 8ஆம் இடத்து ராகு என்பது எதிர்பாராத திடீர் தன லாபத்தையும் அதே சமயம் சில மறைமுக சவால்களையும் தரும். இதுவரை வராத பழைய பாக்கிகள் வசூலாகும். ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்வதால் வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே சமயம் 2ஆம் இடத்து கேது உங்கள் பேச்சில ஒரு ஆன்மீகத்தன்மையை கொண்டு வருவார். குடும்ப விஷயங்கள்ல சில ரகசியங்களை காப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் உணவு பழக்கத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கர்ம சனி என்பதால் வேலைப்பளு காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம். முறையான ஓய்வும் தியானமும் உங்களுக்கு ஒரு மருந்தாக செயல்படும். மிதுன ராசி பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு சவாலான ஆனால் வெற்றிகரமான ஆண்டாக அமையும். உங்கள் நிர்வாகத் திறமை வெளிப்படும். இதுவரை வீட்டில் முடங்கி கிடந்த நீங்கள் இனி சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் பெற்ற பெண்ணாக மாறுவீர்கள். உங்கள் புத்திசாலித்தனத்தை மற்றவர்கள் பாராட்டுவார்கள். மிதுன ராசி ஆண்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை உண்டு. பேச்சு திறமை அவசியம், ஆனால் அது மற்றவர்களை காயப்படுத்தும் விதத்தில் அமைந்துவிடக் கூடாது. மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவது கர்ம சனி காலத்தில் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அலுவலகத்திலே சக ஊழியர்களுடன் போட்டி பொறாமைகள் வரலாம், ஆனால் உங்கள் திறமையால் அனைத்தையும் முறியடிப்பீர்கள். உங்கள் பதவி உயர்வு இந்த ஆண்டில் உறுதி செய்யப்படுகிறது. இறைவன் உங்களுக்கு பல அறிகுறிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார். குறிப்பாக விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும்.
கர்ம சனி என்பது உங்கள் கடமையை சரியாக செய்ய சொல்லும் காலமாகும். நீங்கள் செய்த நல்ல காரியங்கள் உங்களுக்கு இப்பொழுது நற்பெயராக வந்து சேரும். இந்த 2026 ஆண்டு மாற்றங்கள் முழுவதும் நீங்கள் செய்யக்கூடாத காரியங்கள் சில உள்ளன. சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீர்கள். குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க நினைக்காதீர்கள். உங்கள் பலவீனங்களை யாரிடமும் முழுமையாக பகிராதீர்கள். கடந்த கால அவமானங்களிலே உழன்று கொண்டிருக்காதீர்கள். ஒரு கதவு பூட்டப்பட்டால் மற்றொரு ஜன்னல் திறக்கும் என்பது பிரபஞ்ச விதி. அந்த புதிய வாய்ப்புகளை தேடும் முயற்சியில் இறங்குங்கள். மிதுன ராசிக்காரர்கள் சுறுசுறுப்பாக இருந்தால் கர்ம சனியின் தாக்கம் நன்மையாக மாறும். இனி வரும் காலம் உங்களுக்கு ஒரு முதிர்ச்சியான காலமாகும். இதுவரை நீங்கள் சந்தித்த குழப்பங்கள் அனைத்தும் இனி தெளிவான முடிவுகளாக மாறும். தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் புதிய அதிகார பயணம் தொடங்குகிறது. கஷ்டங்கள் வந்தாலும் அதை கண்டு அஞ்சாதீர்கள். ஒவ்வொரு போராட்டமும் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தரும். உங்கள் புத்திசாலித்தனம்தான் உங்கள் ஆயுதம். அந்த ஆயுதத்தை எப்போதும் சரியாக பயன்படுத்துங்கள். யாரோ ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்று சொன்னோம் அல்லவா? அவர் உங்கள் தொழில் முன்னேற்றத்தில் ரகசியமாக உதவி செய்பவராக இருப்பார். அவர் காட்டும் நுணுக்கங்களை நீங்கள் பின்பற்றினால் பல நஷ்டங்களில் இருந்து தப்பிக்கலாம். சனி பகவான் மீன ராசியில் இருப்பதால் உங்கள் தொழிலில் புதிய மாற்றங்கள் புகுத்தப்படும். நீங்கள் இதுவரை கனவு கண்ட ஒரு பெரிய பொறுப்பு உங்களை தேடி வரும். ஆனால் அதற்கு பொறுமை அவசியம். கர்ம சனி காலத்திலே நேர்மையான உழைப்பே உங்களை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்கும். மகான்களின் ஆசி உங்களுக்கு எப்போதும் துணை நிற்கும். இந்த தமிழ் புத்தாண்டு மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்திற்காகவே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு பெரிய உயரத்தை அடைவதற்கு முன்னால் சில பாரங்களை சுமப்பது இயற்கை ஆகும். அந்த பாரங்களை தாங்கும் வலிமையை இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். உங்கள் ராசிநாதனான புதன் உங்களுக்கு பேச்சு திறமையை தருவார். அந்த திறமையோடு சனியின் நீதியை எதிர்கொள்ளுங்கள். முடிவாக மிதுன ராசி அன்பர்களே, 2026 ஆண்டு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு முதல் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சிகள் உங்களுக்கு பல புதிய படிப்பினைகளை தரும். கர்ம சனி என்பதால் உழைப்பு கூடும். ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்கள் வாழ்வில் ஒரு திருப்புமுனையாக அமையும். உங்கள் நம்பிக்கையை இழக்காமல் இறை வழிபாட்டுடன் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை இனி புதிய பரிணாமத்தை பெறும். மிதுன ராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டில் நற்பலன்களை பெற புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது மிகவும் அவசியம். புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுவது உங்கள் புத்தியை தெளிவாக்கும். தினமும் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை பாராயணம் செய்வது உங்கள் இல்லத்தில் அமைதியை பெருக்கும். மேலும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபடுவதும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு உதவி செய்வதும் கர்ம சனியின் தாக்கத்தை குறைக்கும். ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு வியாழக்கிழமைகளில் ஏழை மாணவர்களுக்கு பேனா அல்லது புத்தகங்கள் தானமாக வழங்குவது பொருளாதார நிலையை வலுப்படுத்தும். ராகு கேது பெயர்ச்சிக்கு பின் கால பைரவர் வழிபாடு செய்வது திடீர் தடைகளை நீக்கி வெற்றியை உறுதி செய்யும். மிதுன ராசி அன்பர்களே, 2026 ஆண்டு ஏப்ரல் 14 பிறக்கும் தமிழ் புத்தாண்டு முதல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பல புதிய பொறுப்புகளை தரும். மார்ச் மாதமே சனி பகவான் 10 இடத்திற்கு சென்று விட்டதால் இது உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய காலமாகும். ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஜூன் மாத உச்ச குரு பெயர்ச்சி மற்றும் டிசம்பர் மாத ராகு பெயர்ச்சிகள் உங்கள் வாழ்வில் புதிய தெளிவை கொண்டு வரும். சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் புத்திசாலித்தனம் உங்களிடம் இருக்கிறது. இறை நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை இனி புதிய பரிணாமத்தை பெற்று மேன்மை அடையும். உங்களின் மேலான ஆதரவுக்கும் அன்பிற்கும் நன்றிகள். இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்வில் அனைத்து மங்களங்களையும் கொண்டு வரட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றிகள்.